தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 27 40 முடிய காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சிலர் சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மனமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனார். அவர் மனைவியை குழந்தையை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமுறை உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரரும் அவரை மணந்தனர். இவ்வாறு 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும் போது அவர்கள் யாருக்கு மனைவியாவார்? 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனே என்று கேட்டனர். அதற்கு இயேசுவிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும் போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது, அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிரினை எழுப்பப்படுவதை பற்றி மோசே முற்புதல் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அதற்கு அவர் ஆண்டவரை அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோவின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மரல் வரிகள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இயேசுவில் பிரியமாக இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே மறையிறை சிந்தனையாக ஆண்டவர் நமக்கு அன்பான வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் நாம் வாழ்வு பெறுவோம் என்ற ஒரு இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். இன்றைய நாளிலே நவம்பர் 22ஆம் நாளாக இன்று தாயாம் திருவை புனித சிசிலி அம்மாவை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இவள் நல்ல ஒரு பாடகியாக தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளை புகழ்ந்து போற்றி அருமையான பாடலை இசைத்து திருவையிலே இந்த திரு இசையை போற்றுவதிலே மிகவும் ஒரு சிறந்த ஒரு புனிதராக வாழ்ந்திருக்கின்றார். 2ஆம் நூற்றாண்டிலே தன்னுடைய தொடக்ககால வாழ்விலே அந்த வேதனை கலாபம் அந்த நேரங்களிலே ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த ரோமை நகரிலே வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுமையாக கடவுளை போற்றி புகழ்ந்திருக்கின்றார். வலேரியன் என்ற இந்த அரசன் இவரை மனமுடிக்க வற்புறுத்திய பொழுது இவருடைய வாழ்விலே தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற ஆசைப்படுகின்றார். ஆக அங்கு இருக்கின்ற திருத்தந்தை அர்பன் அவரிடத்திலே சென்று வலேரியனை திருவளுக்கு அருட்சாதனம் பெற வைக்கின்றார், மனமாற வைக்கின்றார், கிறிஸ்துவுக்களே வாழ வைக்கின்றார். அதே போல அவருடைய வலேரியனுடைய சகோதரர் திபுசியஸ் அவரையும் இந்த திருவிழாக்கு அருட்சாதனம் நிரப்பி இருவருமே கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகின்றார். இந்த புனிதை செசிலியா அந்த அளவுக்கு ஒரு தூய ஒரு கற்பு நிறைந்த உள்ளத்தோடு தன் வாழ்நாள் முழுமையாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வலையிடத்தில் சொல்லுகின்றார், அப்படி என்றால் அந்த கடவுளுடைய தூதரை நான் பார்க்க வேண்டும், கடவுளுடைய தூதர்கள் நம்மை அவர்கள் வழிநடத்துகிறார்கள், பாதுகாக்கின்றார்கள், கற்பு நெறி நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த தூதரை நான் காண வேண்டும் என்று சொல்கிற பொழுது அவருக்கு இவர் தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அந்த தூதரை அவர் எப்பொழுது அவர் கண்டாரோ அவரை ஆலயத்தில் அழைத்து சொல்லுகின்றார். வான தூதர்களை அவர் இந்த வலேரியன் பார்க்கின்றார். பார்த்த உடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் பிறக்கின்றது. உண்மையிலேயே வான தூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்புகின்றார். தன்னுடைய வாழ்விலை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார். இவ்வாறாக இறை நம்பிக்கையுள்ள ஒரு புனிதையாக சிசிலியா இன்றைக்கு பாடல் அனைவருக்குமே இன்றைக்கு பாதுகாவலியாக இருக்கிறார். இன்றைக்கு திருவையிலே, இன்றைக்கு திருச்சபையிலே, இன்றைக்கு பாடல் குழுவினர்களுடைய இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், திருவிழா நாள் வாழ்த்துக்களை அனைத்து பாடல் குழுவினர்களுக்கும் நம்முடைய திருவையிலே அவருடைய பங்கேற்கு இந்த திருவையிலே இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பங்கு தலங்களிலுமே இன்றைக்கு பாடல் குழுவினர் இன்றைக்கு சிறப்பாக இசைத்து தயாரித்து இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்குமே அன்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். ஆனால் அதே சமயத்திலே இந்த பாடல் குழுவில் இருக்கிற பிணக்குகள், பாடல் குழுவில் நான் பாடுவது, நீ பாடுவது, என்னுடைய குரலை தான் என்றெல்லாம் நாம் நம்மையே உயர்த்துவதல்ல. அவராக இந்த செசிலியா தாழ்ச்சியோடு வாழ்ந்தார், கடவுளை பொழுது போற்றினார். அந்த ஒரு இறை நம்பிக்கையோடு கடவுளே எனக்கு முழுமுதல் குரல் என்று இறை நம்பிக்கையோடு நிறைவாக வாழ்ந்தவர். அத்தை ஒரு தாராள உள்ளத்திலே எல்லோரும் இணைந்து ஒரே குரலாக ஒரே மக்களாக ஆண்டவரை பொழுது போட அபிஸ்தா சொல்வது போல ஒருமுறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொன்னது போல இந்த நவம்பர் மாதத்திலே இந்த புனிதருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். பாடையுடைய விழாவை அத்தை ஒரு சிசிலியா கடவுளை பொழுது போற்றியது போல இன்னும் அவர் 16ஆம் நூற்றாண்டிலே அவருடைய உடல் அழியாமல் இருப்பதை எடுத்து கண்டார்கள். அந்த அளவுக்கு அவருடைய உடலானது என்றும் அழியாத ஒரு உடலாக ஆண்டவரை போற்றி புகழக்கூடியவளாக தன் நாவினால்
ஆண்டவரை பொழுதேத்துங்கள் என்று திருப்பாடல் 34 சொல்வது போல ஒவ்வொரு நாளும் நம் கடவுளை புகழ பாட நாம் கடவுளுடைய வல்லசையில் எடுத்துரைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சிசிலியா அதற்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய பாடலுடைய இந்த திருநாளில் அனைத்து பாடல்களுக்கும் இன்றைக்கு மகிழ்வான இந்த நாளிலே இணைந்து கொண்டாடுவோம். தொடர்ந்து திரவையிலே போட்டி பொறாமை, நாங்கள் பாடுவதுதான் எங்களுடைய பெயர்தான் சிறப்பு, எங்களுடைய பெயர்தான் மிகுந்த நேர்த்தியாக பாடுவது என்ற தற்பெருமை அல்ல, மாறாக புனித சிசிலியாவுடைய அந்த தாழ்ச்சி நிறைந்த உள்ளம், அன்பு நிறைந்த உள்ளம், இந்த நாளைய சனிக்கிழமையிலே மாதாவுடைய கிருபை, தாழ்ச்சி நிறைந்த மக்களாக, அன்பு நிறைந்த மக்களாக நவம்பர் மாதத்திலே ஒவ்வொருவருமே உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையிலே எல்லோரும் இணைந்து பயணிக்க இந்த யூபிலி ஆண்டிலே திரவை எதிர்நோக்கியோடு பயணிக்க தேவையான என்னாலும் நம்பிக்கையோட எதிர்நோக்கி பயணிகளாக நாம் வாழ ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். உம்முடைய கிருபை மேலானது, உம்முடைய கொடைகள் மேலானது என்பதை இந்த சிசிலியா எவ்வாறு பொழுது போட்டு பாடியது போல நாங்கள் இன்றைக்கு திருவையிலே இன்றைக்கு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே உண்மை பொழுது பாடிக்கொண்டு இருக்கிறோம். உம்முடைய வல்லசையை எடுத்துரைக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய நாவை ஆசிர்வதியும் நாங்கள் எப்பொழுதுமே உண்மை பொழுது போன்ற எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நீ கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர் என்பதை இந்த சனிக்கிழமை தேவ மாதா எவ்வாறு இது ஆளுடைய அறிவை உங்களுடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னது போல நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் என்று இறை நம்பிக்கையோடு வளர ஒற்றுமையும் அன்பிலும் பாடல் குழுவினர்கள் தொடர்ந்து தங்களை இசைப்பதிலே திருவையிலே மிகுந்த ஒரு பங்கேற்பு திருவையாக அவர்கள் மாற இன்னும் தொடர்ந்து இருக்கின்ற சுயநலம் அனைத்தும் அகன்று பொது நலத்திலும் பிற நலத்திலும் நாங்கள் வாழக்கூடிய பண்புகளை இந்த நவம்பர் மாதத்தில் கொடுக்கும்படியாக நிச்சயம் இறந்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுடைய உள்ளங்களிலே நீர் இந்த நாளை ஊற்றும்படியாக கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.